ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வார் முடிவுக்கு வர மாதிரி தெரியலையே சார். ட்ரம்ப் விடுற மாதிரி தெரியலையே சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டயர்ட் ஆயிட்டாரு. இல்லாட்டி அவர் ஏன் போற தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்ல. ஆமாம், அவர் ஆளு டயர்ட் ஆயிட்டாரு. அவரால் ஃபர்தராக வந்து ஒன்றும் பண்ண முடியல. இந்த வருஷம் கடைசியில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது அமெரிக்காவில். ஸோ அவருடைய ரேட்டிங் அமெரிக்காவில் ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்குது. பப்ளிக்கே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி ஐரோப்பா கைவிட்டுருச்சு, நேட்டோ அலையன்ஸ் போயிடுச்சு. ஸோ பல இன்னல்களை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நான் மண்ணில் முத்தமிட்டேன். இப்போ வந்து திரு நரேந்திர மோடி என்ன தெரியுமா சொல்லுங்க, 1 வருஷத்துக்கு கோல்டே வாங்காதீங்க, தயவு செய்து எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல. ஆயிலுக்கும் இதுக்கும் என்ன சார் வேணும்? இல்லை என்னது, தென்னை மரத்துல நெருக்கி அடிச்ச பனை மரத்துல ஏதோ ஒரு சொல்லுவாங்க. இருக்கு ஒண்ணு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா,